ஹலோ எவ்ரிவன். நீங்கள் ரெகுலராக இன்டர்நெட் யூஸ் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டாக ஃபேஸ்புக்லேயோ ட்விட்டர்லேயோ இல்லை ரேண்டமாக நியூஸில் கூட வேர்ல்டு வார் 3 அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்த்துருப்பீங்க. ஸோ வேர்ல்டு வார் 3 உண்மையிலே நடக்க போகுதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வார் 3ன்னு எதை சொல்கிறாங்க, எந்த கண்ட்ரி தான் இன்வால்வ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான விஷயங்க. நார்த் கொரியா உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும். கிம் உல் அவர் ரூல் பண்ணிருக்காரு, ஒரு டிக்டேட்டர்ஷிப். ரொம்ப நாளாக வந்து நார்த் கொரியாவில் வந்து ரொம்ப வந்து மக்களை வந்து அடிமைத்தனம் படுத்தி ரொம்ப கண்ட்ரோல்டாக வச்சுருக்காங்க. நார்த் கொரியாவில் இருக்க மக்களுக்கு வந்து உலகத்தில் எப்படி மக்கள்லாம் நம்மலாம் இருக்குங்கிறதே தெரியாது. அவங்களோட இன்டர்நெட்டே வந்து ரொம்ப வந்து ஃபோர்ஸ்டு இன்டர்நெட் தான். அந்த இன்டர்நெட்டே வந்து கொரியாக்குள்ளே மட்டும்தான் தெரியும். கொரியாக்குள்ளே என்ன நடக்குதுங்கிறத வெளியே இருக்கவங்க ஈஸியாக போய் பார்க்கவும் முடியாது. ஸோ இப்படி இருக்க ஒரு நார்த் கொரியாங்க கண்ட்ரி வந்து நியூக்ளியர் பாம்ஸ் வந்து நிறைய வச்சுருக்காங்க. இப்போ ரீசெண்டாக என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச் 6 வந்து அந்த கண்ட்ரி நார்த் கொரியா வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அவங்களோட சில மிசைல்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணப்போ சில மிசைல்ஸ் வந்து இந்த சைடு ஜப்பானோட டெரிட்டரியில் போய் விழுந்திருக்கு, ஜப்பானோட சீக்குள்ள. ஸோ ஜப்பான் வந்துக்கிட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டதுக்கு, நாங்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஆக்சுவலாக வந்து நாங்கள் எப்படிலாம் அட்டாக் பண்ண முடியும்னு நாங்கள் டெஸ்ட் பண்ணிட்டுருக்கோம், அதனால தான் தெரியாமல் உங்களோட இதில் விழுந்திருக்கு அப்படின்ட்டு இருக்காங்க. இதை சொன்ன உடனே வந்து நம்மளுக்கே தெரிஞ்ச மாதிரி டொனால்ட் ட்ரம்ப் வந்து ரொம்ப ஹீஸ் வந்து என்ன சொல்ல, ஒரு அவுட் ஸ்போக்கன் பர்சன், எதாக இருந்தாலும் பேசுகிற ஒரு ஆள். அவர் வந்து பார்த்த உடனே இல்லை, நீங்கள் வந்து அவரோட ஷிப் ஒன்று, அமெரிக்கன் ஷிப் ஒரு 2-3 ஷிப்பை வந்து ஜப்பான் டெரிட்டரியில் வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. இனிமே வந்து ஒரு மிசைல் ஏதாவது வந்துச்சுன்னா நாங்கள் நார்த் கொரியா மேலே உடனே அட்டாக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னது. இது வந்து நார்த் கொரியன் லீடர்ஸ் வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணிடுச்சு. எப்படி அமெரிக்கா உலகத்தோட அதர் எண்டில் இருக்கு, நாங்கள் வந்து எங்களை ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அமெரிக்கா கிட்டேங்கிறதுக்காக தான் நாங்கள் டெஸ்ட் பண்ணிருக்கோம். நீங்கள் எப்படி ஷிப்பை வந்து இங்கே வரைக்கும் வந்து நிறுத்தலாம், ஜப்பான் டெரிட்டரி, ஜப்பான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாலும் நீங்கள் எதுக்கு இங்கே வரைக்கும் வர்றீங்க அப்படிங்கிறதுனால அவங்க என்ன ஒரு வார்த்தை விட்டுருக்காங்கன்னா, நாங்கள் பதிலுக்கு உங்களை அடித்தோன்னா உங்களோட மொத்த பேஸே அழிஞ்சிடும், உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் நீங்கள் சரண்டர் ஆகிறது கூட ஒருத்தன் கூட உயிரோட இருக்க மாட்டான் வந்து சைன் போடுறதுக்கு சரண்டர்னு சொல்லி, அந்த அளவுக்கு எங்களால் அழிக்கிறதுக்கு எங்களுக்கு வெப்பன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை கேட்டு வந்து அவங்க வேற நார்த் கொரியா, அங்கே வந்து யூஎஸ் வேற வந்து ரொம்ப டென்ஷன் ஆயிருக்காங்க. இப்போ நிறைய ட்ரூப்ஸ் வந்து அவங்க அனுப்பிச்சிட்டு இருக்காங்க ஜப்பானில் இருக்க அந்த வாட்டர் டெரிட்டரியில் இருக்கணுங்கிறதுக்காக. ஸோ இது வந்து 2 கண்ட்ரி தான், 3 கண்ட்ரி தான் இன்வால்வ் ஆயிருக்கு. அதாவது ஜப்பான், நார்த் கொரியா, அப்புறம் அமெரிக்கான்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும் இல்லை, சைனாவுக்குமே வந்து நார்த் கொரியாவோட நாளுக்கு நாள் கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனை ஆகிட்டே வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 கண்ட்ரி வந்து நார்த் கொரியாவை அப்போஸ் பண்ணுறதுனால நார்த் கொரியா கிட்ட வந்து நியூக்ளியர் வெப்பன் இருக்கு. நியூக்ளியர் வெப்பன்ங்கிறது ரொம்ப பவர்ஃபுல்லான வெப்பன். ஆல்ரெடி வந்து ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போட்ட அந்த ஹிரோஷிமா நகசாக்கி, அதுவே வந்து இன்னும் எஃபெக்ட்ஸ் இருக்கு. ஸோ அவ்வளோ பவர்ஃபுல்லான நியூக்ளியர் வெப்பன் இருக்கிறதுனால நார்த் கொரியா வந்து யார் இரிட்டேட் பண்ணாலும் பதிலுக்கு அவங்களால வந்து அட்டாக் பண்ண முடியும். ஸோ அதனால வந்து பயத்தில் தான் எல்லாருமே இருக்காங்க. இப்போ கூட ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடி ஜப்பான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களோட கண்ட்ரியில் வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்கேஸ் ஆஃப் வார் வந்துச்சுனால் 10 நிமிஷத்தில் யாராக இருந்தாலும் ரியாக்ட் பண்ணணும், எங்கெங்கே போகணும் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுத்துருக்காங்க, எங்கெங்கே நியரஸ்ட் ஷெல்டர் இருக்குன்னு. இது வந்து வேர்ல்டு வார் 2 அப்போ தான் கடைசியாக ஜப்பான் பண்ணாங்க, இப்போ மறுபடியும் பண்ணியிருக்காங்க. இது வந்து நிறைய நியூஸ் வந்து உருவாக்கிட்டு இருக்கு உலகத்தில். ஸோ இது வந்து ஒரு சைடு இருந்தாலும் இது வந்து அறிகுறிகள் ஆரம்பிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு. இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபேமஸான ஒரு அஸ்ட்ராலஜர் இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணி, அவர் வந்து ஏற்கனவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காரு. டொனால்ட் ட்ரம்ப் வந்து அமெரிக்காவில் ஜெயிப்பார்னு வரைக்கும் ப்ரெடிக்ட் பண்ண ஒருத்தர் வந்து ரீசெண்டாக ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அதாவது இப்போ இந்த வேர்ல்டு வார் 3 ஒரு விஷயம் வந்து நடக்கும். May 13 அவர் கொடுத்த டேட்டா தான், May 13 வந்து அது ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுதான் வந்து இப்போ ரெண்டுமே வந்து கரெக்டாக மேட்ச் ஆகிறதுனால எல்லாருமே வந்து இன்டர்நெட்டில் அதை பற்றி தான் பேசிட்டு இருக்காங்க. ஸோ வேர்ல்டு வார் 3 நடக்குமா இல்லையா, என்னோட பர்சனல் ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, ஐ டோன்ட் திங்க் இட் வில் ஹேப்பன். மிஞ்சி போச்சுன்னா எப்படியும் பேசி சமாதானப்படுத்திடுவாங்க. அதுக்கும் மேலே வார் போச்சுன்னா நியூக்ளியர் வெப்பன்ஸ்குள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா போக ஆரம்பிச்சாங்கன்னா உலகமே முடிஞ்சிடும், அழிஞ்சிரும். ஏன்னா இவங்க அடிச்சாங்கன்னா பதிலுக்கு அவன் அடிச்சாங்க. நியூக்ளியர் வெப்பன்ஸ்குள்ளே போகிறது வந்து ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம், அதுக்குள்ளே போக மாட்டாங்க. ஸோ என்னை பொறுத்தளவுக்கு பர்சனலாக இது வந்து மோஸ்ட்டாக இது அப்படியே அமைதியாக முடிஞ்சிடும். இது வந்து ஒரு என்ன சொல்ல, ஒரு பெரிய இரிட்டேட்டிங்கான ஒரு விஷயமா இருந்தாலும் நார்த் கொரியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் அதை எப்படியாவது பேசி முடிச்சிருவாங்கன்னு தான் எனக்கு தோணுது. பட் ஸ்டில் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி என்ன நடக்குதுங்கிறதுக்கு. ஸோ அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ கம்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது நியூஸ் தெரியணும்னு நினச்சிங்கன்னா லீவ் இட் இன் த கமெண்ட் பாக்ஸ். ஐ வில் டெஃபினெட்லி போஸ்ட் அ வீடியோ ஆன் தட். தேங்க்யூ.